வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 216 பாயிண்ட்டு அப்பில் இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்டில் தான் பாசிட்டிவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு போய் இப்போது 200 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் மூமெண்ட்லேயே கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிஃப்டி 15 மட்டும் இல்லை, சென்செக்ஸ் இன்றைக்கி அப்பில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்டுக்கு மேலே அப்பில் போயிருக்கு. ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பாருங்கள், இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. இன்றைக்கி மிட் கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. அதுமாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது. ஐடி கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஒரு பயங்கர புல் ட்ரெண்டுன்னு இன்னும் வரல. நம்ம எஃப்ஐ டேட்டெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறதா வேணாமா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் இதை விட்டு தாண்டவே இல்லை. கிட்ட 24,130 இந்த ரேஞ்சிலே இருக்குது. அதிகபட்சம் 150 வரைக்கும் போயிருக்கு. அது இன்னொரு ஹை புல்லிஷ்னஸ் இன்னும் வரல. ஸோ ஃபர்தராக வெயிட் பண்ணி எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் வாங்கிக்கலாம். நிஃப்டி 50ல் டாப் கெய்னராக இன்றைக்கி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5.5% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 3.5% வரைக்கும் பாசிட்டிவில் இருக்காங்க. அடுத்தது சிப்லா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டாடா கன்சியூமர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நேற்று நெகட்டிவாக இருந்துச்சு மகேந்திரா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 50ல் பார்த்திங்கன்னா திருப்பியும் அதானி க்ரீன் தான் அவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அதானி க்ரீனு, அதானி எனர்ஜி சொல்யூஷன் இவங்க வந்து டாப் கெய்னராக இருக்கிறாங்க. இன்றைக்கி அதானி க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்பர் சர்க்யூட்டாக இருக்காங்க. 20% வரைக்கும் அப்பர் சர்க்யூட்டாகி போயிருக்கு. எல்ஐசியும் இப்போ டாப் கெய்னராக வந்திருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனியான எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் டு டேட்லேருந்து பார்த்திங்கன்னா 150% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10% வரைக்கும் ப்ராஃபிட்டில் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆனந்த் ராதி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 84 ரூபாங்கிற ட்ரேட் 84 ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிஃபோராக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 114 ரூபா 115 ரூபா வரைக்கும் இந்த செப்டம்பரில் போயிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி போய் டவுனில் போனதுனால கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு. இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் உங்கள் போர்ட்ஃபோலியோ வாஸ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. பட் இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ரிஸ்க் அதிகம், கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அடுத்ததாக ஆஷிஷ் கொச்சாலியா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. 9:1ங்கிற ரேஷியோவில் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஸ்டாக்ஸு. இந்த ஸ்டாக் கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்கை கோல்டு. ஸோ இந்த இயர் டு டேட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 309% வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட்டு இன்னும் வரல. அது வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக சென்செக்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட மந்த்லி வீக்லி எக்ஸ்பைரிலாம் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. அதாவது சென்செக்ஸ், பேன்செக்ஸ் அண்டு சென்செக்ஸ் 50 இதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா இப்போது ஜனவரி 1லேருந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. டேட் எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோராக பார்த்திங்கன்னா ஃப்ரைடேன்னு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து டியூஸ்டேவாக மாற்றுறாங்க. ஸோ இன்னும் பல சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம்லாம் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது விரைவில் நடைமுறை கொண்டு வரதுக்காக இது பண்ணுறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் டவுனில் தான் போய்ட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸு, மேக்ஸ் ஃபினான்ஷியல் அவங்களும் டவுனில் தான் போய்ட்டுருக்காங்க. அந்த நியூஸ் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றும் இதாகலை, இன்னும் டவுனில் தான் போய்ட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் லெவலில் இருக்குது, 1400 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது இன்னும் ஃபர்தர் ஃபால் இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவசரப்பட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ட்ரி ஆக வேணாம், ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஐடிஸ்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து டீமெர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதோட ரெக்கார்ட் டேட் வந்து இந்த மந்தில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஒன்றும் டேட் இன்னும் கன்ஃபார்மாக வரல. அது வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 520 ரூபா வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து ஒரு 460 ரூபா வந்திருக்கு. திருப்பி அகைன் பவுன்ஸ் பேக் ஆகி ஏறிட்டுருக்கு.
பட் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம். இந்த டீமேஜுக்காக இந்த இது வாங்கணும்னு இல்லை. ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொட்டென்ஷியல் நல்லா இருக்குது, க்ரோத்தும் நல்லா இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இதை வாங்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்கை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஒரு ரெக்கார்ட் ஹை வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக ரீச் ஆனது. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா 52 வீக்கையும் ஹையாக ரீச் ஆனது. பட் என்னென்னா இன்றைக்கி நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எல்லாமே நெகட்டிவில் போயிட்டுருக்குங்கிறதுனால இதுவும் இறங்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிலே அதிக வெயிட்டேஜ் உள்ள கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஷேரை இன்னும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1600 1500 ரேஞ்சுக்கெலாம் வந்துச்சுன்னா வாங்கி வைக்கலாம். லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல கம்பெனி. நம்மளோட போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இந்த ஸ்டாக்லாம். என்டிபிசி க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிட்டு லாஸ்ட் 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் போனது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 132 ரூபா வரைக்கும் போயிட்டு இது இன்னும் புல்லப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. எல்லா ப்ரோக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க லாங் டேர்முக்கு இந்த ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போயிட்டுருக்கு. வேல்யூமும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆனால் வேல்யூவேஷன் எல்லாமே ஓகே, எல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவில் போயிட்டுருக்கு. இது இன்னும் ஃபர்தராக டவுன் ஆகிறது சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 100 பிலோ வரதுக்கு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம ஃபர்தராக பை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். அடுத்ததாக என்விரோ இன்ஃப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து லான்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232.50 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 209 ரூபான்னு போயிட்டுருக்கு. நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 148 ரூபா வந்தது. கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 198 வரைக்கும் வரும், 200 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232 வரைக்கும் போயிட்டு இப்போ 208 இருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 50% வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இப்போ ஒரு 35-40 ரேஞ்சு 40% வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் கொடுத்து போயிட்டுருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லாவே இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வச்சு இந்த ஸ்டாக்கை இது பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் அவசரப்பட்டு எதுவும் வாங்க வேண்டாம். ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டை பார்த்துட்டு ஃபண்டமெண்டலாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கரெக்ஷன் மோடில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு அப்பு ஒரு நாளைக்கு டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கிங்க. நன்றி நண்பர்களே.